லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவன் மீது சுவர் விழுந்து அந்த குழந்தை இறந்துருக்காப்புல. அது அந்த பள்ளியினுடைய அலட்சியத்தன்மை அப்படின்னு பேசுகிறாங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, அந்த செய்தியை பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை என்ன லட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பையனுடைய மரணம். அந்த செய்தியை பார்க்கும்போதே அவ்வளோ பயம் இருக்குது. ஏன்னா நம்ம குட்டி பையன், என்னுடைய பையன் வயது ஒரு குழந்தை, அவங்க வீட்டில் அவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துடைய சுவர் சாஞ்சி அந்த தலை நசுங்கி இறந்து போகிறதோடைய கொடூரம் எத்தனை கொடூரம். மரணங்கள் எப்படினாலும் வரலாம், ஆனால் இந்த மாதிரி மரணம் வருது. அது பேரண்ட்ஸு பெற்றோர்கள் பார்க்கும்போது, அந்த குழந்தைகளுடைய உடலை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மரணம் அது. மனசில் அதை பார்த்ததுலேருந்தே மனசு சரியில்லை. தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை எவ்வளோ அலட்சியமாக இருக்குது. ஒரு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதோடைய விளைவு எவ்வளோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி எத்தனை சம்பவம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து போச்சு. ஆனால் அந்த துறை அமைச்சருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கீழே இருக்க ஆட்களை மாற்றுறது, கணக்காட்டுறதுன்னு. யார் தவறு செஞ்சாலும் அவங்க மீது உடனடியாக தவறு செஞ்சதே நீங்கள் தான் சாமி. உங்களை தான் முதல்ல மாற்றணும். அன்பில் மகேஷை தான் முதல்ல மாற்றணும். இது மாதிரி பள்ளிகளில் இல்லை மற்ற துறையில் இந்த மாதிரி நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுதில்ல. அந்த துறை உடனே அந்த அமைச்சர் மாற்றுறாங்கல்ல. ஏன் இவரை மட்டும் மாற்றலை? உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருங்கனாலயா? இல்லை, அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு அமைச்சர் எப்படி பொறுப்பு? இல்லை, அமைச்சருடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்குது? ஒரு முதல்வர் ஏன் நீங்கள் முதல்வரை குற்றச்சாட்டுறீங்க? சட்டம் ஒழுங்கு சரி, முதல்வராக துப்பாக்கி வச்சுட்டு டுப்பிக்குன்னு ஒரு கண்காணிச்சிக்காரு. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தெரில, காவல்துறையை சரியாக செயல்பட வைக்கல, காவல்துறை பயந்து ஒழுங்காக வேலை பார்க்கல. அதனால் நடக்கிற சட்ட ஒழுங்கை அதுக்கு பொறுப்பாக இருக்கிற முதல்வரை கேள்வி கேட்குறோம். முதல்வரை தனியாக எடுத்துகிட்டு போகிறாரு? இல்லைல்ல. அப்போ இந்த துறை சார்ந்த அமைச்சருடைய வேலை என்ன? அந்த வேலை தான். உதயநிதிக்கு போஸ்ட் விட்டுறதா அன்பிலுடைய வேலை. அப்போ எதுக்கு அவருக்கு அந்த நாற்காலியை கொடுத்து வச்சுருக்கீங்க? அவருக்கு வேணால் உதயநிதி ரசிகர் மன்ற துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து அன்பில் அதில் உட்கார வச்சுருங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான குழந்தைங்களுடைய மரணத்தை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆட்சி இந்த லட்சத்தில் இருக்குது. நீங்கள் அப்பப்போ இவர்களை மாற்றினா போதுமா? அந்த சுவர் இவ்வளோத்துக்கும் கண்காணிக்க ஏற்கனவே ஆய்வு பண்ணியிருக்காங்க, ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னா அப்போ பொறுப்பு என்ன இருக்குது? இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கழிப்பறை இருந்தாலும் கூட அதை முறையாக சுத்தம் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதோட சேர்த்து பழைய கட்டடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரி சமைச்சு பண்ணணும். அந்த எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி விபத்து நடக்கும்போது இது வேறு செய்தியாக மாறும். உடனடியே 4 நாள் வருவார், உடனடியாக முதல் 3 லட்சமா? அதான் நம்ம தேசம் எவ்வளோ தமிழ்நாடு திராவிட மாடல் எவ்வளோ ஒரு முன்னுரிமையாக எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கள்ளக்குறிச்சியில் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்த கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், ஏன்னா இது கள்ளக்காதல் நல்ல காதல் மாதிரி அப்படி போகும். சாராயம் குடித்து செத்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா அறிவிக்க முடிகிற அரசு உங்களுடைய தவறு. அது குடிகார பயல்களுடைய தவறு. குடிச்சிட்டு செத்தது, குடித்தா சாவுன்னு தெரிஞ்சே போய் குடிச்சு செத்தது. ஆனால் இது ஒரு பையன், படிக்க வந்த பையன், அந்த பையன் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அமைச்சராக இருக்கலாம், என்னென்னவோ கூட ஆகிருக்க முடியக்கூடிய ஒரு பையன் யாருடைய தவறால் அந்த பையன் இறந்து போனான்? இந்த ஆட்சி நிர்வாகத்துடைய தவறு, இது அமைச்சருடைய பொறுப்பற்ற தன்மை, கீழ்நிலையில் இருக்க அதிகாரிகளுடைய தவறு, மாவட்ட கல்வித்துறையுடைய தவறு, அதை சரி செஞ்சிருக்க வேண்டிய பொதுப்பணித்துறையுடைய தவறு, இப்படி எல்லாமே ஆட்சியாளர்களுடைய தவறால் ஒரு குழந்தையோடைய மரணம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? 3 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. ஒரு உயிரோடைய மதிப்பை 3 லட்சம் 10 லட்சத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க முடிகிற அரசுக்கு இந்த குழந்தைக்கு ஏன் அந்த நிவாரண நிதியை கூட்டி கொடுக்க முடியல? அதில் அதிகமாக வருமானம் வருது, அவங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு பாதிப்புனா ஓனர் இறங்கிடுவார், அப்படி தானே? அப்போ இது படிக்கிற குழந்தைங்க கஸ்டமர் கிடையாது. படிக்கிற குழந்தைகள் நம்மளுடைய வாரிசுகள் கிடையாது, நம்மளுடைய குடிமக்கள் கிடையாது. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை அரசு பள்ளி குழந்தை. இதே தனியார் பள்ளின்னா இந்நேரத்துக்கு பள்ளிக்கு சீல் வச்சுருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, நடக்கும். அரசு பள்ளிக்கு யார் பொறுப்பேற்கிறது? முதல்வர் தான் பொறுப்பேற்கணும், அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். இப்போ எவ்வளோ மட்டரகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க இந்த தமிழ்நாட்டுடைய ஆட்சி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு, இன்றைக்கி கொடுத்தாரு பைட்டில். அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பேட்டியை நேரம் இருக்கிறவங்க நீங்கள் முடிஞ்சால் கூட திருப்பி பாருங்கள். அந்த பேட்டியில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு,
பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு இன்னொரு குழந்தை இருக்குதாகவும் தகவல் வந்திருக்குன்னு சொல்றாரு. அட அதாவது ஒரு பையன் இருந்துட்டாரு, என்ன பண்ணா ஒரு பையன் இன்னொரு இருந்தா பையன் பரவாயில்ல, இன்னொரு இருக்குன்றத பையன் அதை பதிவு பண்றாரு. அதுல இன்னொரு பையன் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையனுக்கு தேவையான கல்வி சம்மந்தப்பட்டதை மட்டும் நாங்க செலவு பண்றோம் அப்படின்றத அப்படியே மேம்போக்கா போற போக்கில் அதை அப்படியே சொல்லிட்டு போறாரு. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அவர் வந்து எல்லாம் சொல்றாரு, 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்த பையனுக்கு வந்து இன்னொரு குழந்தையும் இருக்கு, சகோதரர் இருக்காரு, அவருக்கான கல்வி தொகை இருந்தா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வர்றாரு? அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல, இன்னொரு பையன் இருக்காரு, ஒரு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை இருக்குன்றத இருக்கு அப்படிங்கிறது, அந்த குழந்தைக்கு இது தேவையான செய்வோம் அப்படிங்க. அப்போ ஒரு 2 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை இறந்துடலாமா சார் உங்க ஆட்சியில்? பொதுவாக அந்த கிராமத்துல ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அது வந்து ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக இன்னொரு பையன் இருக்கிறான்றதை அதை பதிவு பண்ணிடுறாங்க. பதிவு பண்ணுறேன், அதான் அந்த டோன், அதில் இருக்கிற டோன். அந்த குழந்தைங்க நாங்கள் தேவையான செய்வோம், கல்வி உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கல்வி உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நீங்கள் குற்றவாளி, உங்களுடைய ஆட்சி குற்றவாளி, அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் நீங்கள் செய்யணும். அப்போ இன்னொரு குழந்தை இருந்தால் அதை நாங்கள் இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா இந்த குழந்தைய செத்து போகலாமா? அப்போ எத்தனை குழந்தைகள் வைப்போம்? ஒவ்வொரு குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க வீட்டில் 2 குழந்தைகள் வச்சுருக்கவங்க அரசு பள்ளிக்கு அனுப்புங்கப்பா, ஒரு குழந்தை போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன மாதிரியான ஆட்சி நடத்துகிறீங்க? முதல்ல அது எல்லாத்தையும் விட இதில் வக்கரமானது எனக்கு வந்து இதுதான். ஒரு குழந்தைக்கு 3 லட்ச ரூபாய் அறிவிக்கிறீங்க, உங்களுடைய தவறால் நடந்தது. குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா அறிவிக்க முடிக்க அரசுக்கு, படிக்க போய் செத்து போனது கூட கிடையாது, கொலை, படிக்க போய் கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் 3 லட்ச ரூபா அறிவிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முழுமையாக இந்த அரசு அந்த குழந்தையின் அவங்க குடும்பத்தை வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்களுடைய குழந்தை, அடுத்த அந்த குழந்தை இருந்தாலும் சரி, மற்ற அவங்க குடும்பத்துடைய எல்லாத்துக்குமான நிவாரண நிதியாக அந்த அரசு பொறுப்பேற்க வேண்டியது தேவை இருக்குது. விஜய் மட்டும் கேட்டீங்கல்ல, விஜய் கரூரில் இறந்ததுக்கு காரணம் விஜய்ன்னு சொல்லி இது பண்ணீங்கல்ல, அது மொத்தத்தை ஏற்படல. விஜய் தனிநபர், அவர் நேரடியாக அதில் குற்றவாளியாக இல்லைன்னா கூட அதுக்கு பொறுப்பேற்று அந்த நிவாரண உதவிகள் செய்கிறாரு. இறுதி வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படிக்கிறது உட்பட பல விஷயங்களை அறிவிக்கிறாங்க. அரசு இது, அரசு நீங்கள் செய்யணும். உங்களுடைய பள்ளிக்கூடம், இது தனியார் பள்ளிக்கூடம்னா கூட வேறு, உங்களுடைய பள்ளிக்கூடம், இந்த ஆட்சி தான் முழுக்க பொறுப்பு. நீங்கள் அதுக்கான முழு பொறுப்பையும் உங்களுடைய கடமை நீங்கள் தான் இருக்கணும். வன்மையாக கண்டிக்கிறதுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வந்து 2ஆம் கட்ட நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சி தொடங்கினாங்க. அப்போ வந்து ஒரு பதாகை வச்சுட்டு நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க. அப்பா உங்கள் ஈழ மகள் சாரா அப்படின்ற ஒரு பதாகையை எத்தனை போய் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு இது பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அது இப்போ பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. ஏன் வந்து அந்த குழந்தை வந்து உங்கள் ஈழ மகள் சாரா அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வரணும்? அது தமிழ் மக்கள் எப்படி நீங்கள், அதாவது பிஆர் டீம் வேலை பார்க்குறது அப்படி நுணுக்க வேலை பார்க்காங்களாம். இதை யாருமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணுறாங்களே. அதாவது ஈழமகள், அதாவது திமுக ஆட்சி, கருணாநிதியின் ஆட்சி, ஈழ துரோக ஆட்சி, ஈழ தமிழர்கள் கொல்லப்படுவது, 1.5 லட்சம் மக்கள் வந்து கொல்லப்படுவதற்கு நேரடியாக மறைமுகமாக துணை நின்ற ஆட்சி, அன்றைக்கு வந்து அந்த மக்களை காப்பாற்ற தவறிய ஆட்சி, கருணாநிதி மீது ஒரு துரோகி பட்டம் இருக்குது அப்படிங்கிறனால அதை மறக்கடிக்கிறதுக்காக எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் இதை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பிஆர் டீம் வேலை பார்க்க. அப்படி எவனோ யோசிச்சிருக்கான். ஈழ மகள் அப்படின்னு போட்டால் வந்து அப்பா, ஜெயலலிதாவா அம்மான்னு சொல்கிறது வேற, இவர்களை அப்பான்னு சொல்கிறது, அப்பா வந்து குடிக்கிறதுக்கு ஊற்றி கொடுப்பார், அப்பா அதுக்கப்புறம் குடித்தவர்கள் செத்ததுக்கு பணம் கொடுப்பார். என்ன மாதிரி அப்பா இது? இந்த அப்பாவை அந்த ஈழமகள் வந்து பாராட்டுவது மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தோற்றத்தில் அப்படி நாங்கள் ஈழத்தமிழ் பாருங்கள், ஒரு ஈழமகளே வந்து எங்களை அவர்கள் வந்து ஈழ மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக பண்ற டிராமா செட்டப்புகள், அதே ஷூட்டிங் மாடல். இதே டெல்லியில் அவர்கள் எப்படியோ அதே மாதிரி இவர்கள் லோக்கல்ல. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பாரதியார் குறித்து பேசிட்டாங்க. இவ்வளோ நாள் ஏன் இப்போ வந்து நேராக சமீபத்தில் வீட்டிலே கூட கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு திடீர்னு எங்கே பார்த்தாலும் பாரதியார்னு வருது, என்ன நிறைய பேருக்கு அது புரியல.
எதுக்கு பாரதியார் பற்றி பேசியிருக்காங்க, பாரதியார் பற்றி நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வருது, எதனாலன்னு தெரியல. அது சீமான் பேசினாலே பாரதியார் பேசு பொருள் ஆயிட்டாரு அப்படின்னு. ஆமாம், சீமானவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் பேசினாரு, பாரதியார் மீண்டெழுந்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டாருங்கிற மாதிரி சுற்றி அவர் பேசிட்டு சீமான் மறந்தார். ஏதோ ஒரு கதை உண்டு, எங்கேயோ ஒரு இதை பார்த்தோம், ஒரு பெண்ணை நீர்நிலையில் ஒரு ஜென் குரு கதைகள் வரும். அந்த குருவில் இறங்கி போவாங்க, ஒரு பொண்ணு தத்தளிச்சிருக்கும், அதை காப்பாற்றி விட்டுருவார். சீடர்கள்லாம் பார்த்துட்டே வருவாங்க, இவர் காப்பாற்றிட்டு போயிடுவார். கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு சீடர்கள் மனசெல்லாம் அந்த அழகிய பெண் மீது தான் நினைவுகள்லாம் இருக்கும். எப்படி இந்த நமக்கு குரு அவர் சன்னியாசி ஒரு பெண்ணை தூக்கி காப்பாற்றி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகும்னு வைங்களேன். அதில் ஒருத்தன் ரொம்ப இதான ஒரு சீடர் கேட்பான், நீங்கள் எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு. அடப்பாவிகளா, நான் அந்த பொண்ணு அங்கேயே இறக்கி விட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சீமான் இவங்க நினைவு வச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் அந்த பொண்ணை சுமந்துட்டு வர்றீங்கடா, நான் அங்கேயே இறக்கி விட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி சீமான் பாரதியாரை அவர் பாட்டு பேசிட்டு வந்த பாரதியின் புகழை வேறொரு கோணத்தில் ஒரு மிகச்சிறந்த உரை, பாரதியை இன்னொரு கோணத்தில் பார்க்கறதுக்கான உரை இப்படியும் பார்க்கலாம். ஆமாம், இதனால் வரைக்கும் திராவிட கூட்டம் நம்மகிட்ட பாரதியை பாப்பான்னு சொல்லி இது பண்ணது அப்படி இல்லை. அந்த ஏழை பார்ப்பனன், அந்த பிராமணன் அன்றைய சூழலில் தன்னால் முடிந்த என்ன வேலைகளை செஞ்சுருக்காரு, எப்படி சமத்துவத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த ஒரு காட்சி ரொம்ப அழகான ஒரு காட்சி. எல்லாருமே அன்றைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் உட்கார்ந்துருப்பான், பெண் பக்கத்தில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் பாரதிக்குள்ளதில் மட்டும்தான் அந்த பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பாரதி நின்றுக்கிட்டு இருப்பான். இப்படி சின்ன இதெல்லாம் பெரிய புரட்சியாக இல்லை, ஆனால் அன்றைய காலத்தில் அதெல்லாம் பெரியது. கட்டுடைக்கிறது அப்படிங்கிறது அதை அதனாலே அந்த பிராமணர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாரதி. இதை சீமான் பழைய காணொலி ஒன்று இப்போது சுற்றுது, பெரியார் மேடைகளில் அவர் பேசியிருக்காரு. அப்பவும் இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அவர் பாரதியை கொண்டாடி தான் பேசியிருக்காரு, புதுசாக பாரதியை கொண்டாடி பேசல அவர். அப்பவும் அவர் பேசியிருக்காரு இதே மேடையில் பேசி அப்போ இனிச்சிச்சு. ஏன்னா அப்போ பெரியாரிச மேடையில் பேசினார். இப்போ அது இந்துத்துவவாதிகளோட பின்னணியில் நடக்கிற மேடை. எங்கே எவர் நடத்தினார்னா பாரதியை கொண்டாட வேண்டிய இது இருந்தால் கொண்டாடும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவரு சொல்லிட்டு வந்துட்டாப்ல, அந்த குரு மாதிரி வந்துட்டாப்ல. இது நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு நீங்க பேசியிருந்தா, நாம் தமிழர் ஏற்கனவே பேசிட்டு தானே இருக்காங்க, அவங்க பேசினா பிரச்சனை இல்லை. ஆனா பட் ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் கொண்ட அது அமைப்பு மேடையில ஏன் போய் பேச, என்னன்னா பிரச்சனை எங்கன்னா அவர் அந்த மேடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை எங்களை தகர்த்தீங்களடா, அதே மாதிரி கடப்பாறையை வச்சு உங்களை தகர்ப்பன்னு சொல்லி. அதுதான் பிரச்சனை. இப்போ பிராமண கடப்பாறையை கொண்டு தகர்ப்பார் அப்படிங்கிறது திராவிட கூட்டத்துக்கு. ஏன்னா இவர்கள் தானே டெல்லிக்கு உடனே ஓடி போவார்கள், இவர்கள் குருமூர்த்தியை சந்திக்க முடியும், சந்திப்பார்கள், நிர்மலா சீதாராமனை சந்திக்க முடியும். அதெல்லாம் பிராமண கடப்பாறை கிடையாது. ஆனால் தமிழர்கள் அந்த ஆயுதத்தை எடுத்துடக்கூடாது, நீங்கள் மோதிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் அவர்களோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாம், நீ அவங்க கூட போய். ஆமாம், அவர்கள் ரெண்டு பேரும் கீரி பாம்பு சண்டையை மாதிரி போட்டு மோடி தமிழனுங்க மிச்சம் தின்னுக்கிட்டு இருங்கடா, எதுக்குடா நீங்கள்லாம் இதுக்குள்ள வர்றீங்கன்ட்டு. இப்போ இதில் அவர்களுக்கு கண்டுபிடித்தது சீமான் பிராமண கடப்பாரு. அப்போ என்னன்னா சீமான் அந்த நெட்வொர்க்கில் இணைஞ்சு நம்மளே சொல்லி முடிச்சிருவாரு. அதுதான் பதட்டம். அதுதான் பாரதியாரை கொண்டாடினது பிரச்சனை இல்லை, சீமான் அவர்களுடைய பக்கபலத்தோட அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளை வீழ்த்துவாரோ அப்படிங்கிற பதட்டத்துலேருந்து வருது. ஒரே இப்போ விமானம் இழிவுபடுத்துகிறாங்களோ இல்லை, இப்போ பாரதியை இழிவுபடுத்துறதுக்கு ஃபுல் திராவிட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க, பாரதியாரை டேமேஜ் பண்ணுறாங்களாம். இவர்களுக்கு சிக்கல் என்னென்னா இவர்களை புனிதராக சொல்ல முடியல. கருணாநிதி ஆட்சி குடிப்போன்னு உங்களால் சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காமராஜரை இழிவுபடுத்தினாங்க, சரியா, ஜீவாவை இழிவுபடுத்தினாங்க. இவர்கள்லாம் சொத்து சேர்த்து வைக்காமல் செத்து போனவங்க சார். அடுத்த வேலை துணிக்கு மாற்றுடை இல்லாமல் வாழ்ந்து மறைந்தவர்கள். ஆனால் இவர்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து குவித்து வச்ச குடும்பத்தை அப்படி கொண்டாட முடியாதுல்ல. தமிழ் சமூகம் இவர்களை கொண்டாடுது, கருணாநிதி அப்படி கொண்டாட முடியாதுல்ல. அப்போ அதை ஏற்கனவே கொண்டாடுபவர்களே டேமேஜ் பண்ணுறது. பாரதி ஏழை பிராமணனாக செத்து போனாங்க, தூக்குறதுக்கு அன்றைக்கு ஏதோ 11 பேரோ எத்தனை பேரை தான் இருந்தாங்க அந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டவங்க. அப்படி செத்து போனவனே சமூகம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நினைவு கூறுது. கருணாநிதி எப்படி நினைவு கூறுவீங்க நீங்கள்? கருணாநிதிக்கு நினைவு கூறுறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, பொற்கிளிகள் கொடுத்து புலவர்களுக்கு பொற்கிளிகள் கொடுத்து வாழ்த்து பாடி மகிழ்ந்துக்கலாம். வரலாறு கருணாநிதியை ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கருணாநிதியை துரோகியின் வரிசையில் தான் வச்சுருக்கும், தமிழினத்தின் எதிரியாகவும் பகைவனாக தான் வச்சுருக்கும் கருணாநிதியை. உங்களால் வாழ்த்து வரலாறை மாற்றிவிட முடியாது.
இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போன பாரதி இன்றைக்கு வந்து தூக்கி நிறுத்தப்படுறாருல்ல, அப்படி கருணாநிதியை உங்களால் நிறுத்தி வைக்க முடியாது. காலம் மாறும். அந்த பதட்டம் தான் இவர்களை மாதிரி ஆள்களை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த திராவிட கம்பெனி ஆர்டிஸ்ட்லேயே இறக்கி விடுறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் பாரதி மீண்டும் கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சீமானிடம் பிராமண கடப்பாறை கிடைச்சாலும் மகிழ்ச்சி தான். எந்த கடை எது கிடைக்காது என்ன, பாம்பு அடிக்கிறதுக்கு சின்ன கம்பு கிடைச்சானே, இரும்பு கடப்பாறை ஆரியத்தை அடிக்க தமிழ் கடப்பாறையை கொண்டு திராவிட நீ அடிச்ச. ஆமா, இப்போ நான் திராவிட ஆரிய கடப்பாறை எடுத்து முன்னாடிக்கு போறேன். அடிப்போம், அவ்வளோதானே. பரவாயில்ல, அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தை தனியாக பார்த்துக்கிடுவோம். நீங்கள் அதை தானே செஞ்சு எங்கிட்ட ட்ராமா பண்ணுறீங்க. அந்த யுக்தியை சீமான் எடுக்கிறார். அது வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி. நன்றி.